எங்கடா காணோம்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர டைம் ஆகுது. அப்புறம் இதான் சாக்கு ராஜவேல் போயிட போறேன். எப்படியாவது முகத்துல முடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா இன்னும் வர காணுமே. டேய், நேரா காமாட்சி வீட்டுக்கு போவோம். அங்க காமாட்சி இருந்தா காமாட்சியை பாப்போம். காமாட்சி இல்லையா அவங்க ஆத்தால பாப்போம். டேய், அச்சே, என்னது பொடி போடாமலே தும்புறான். காமாட்சி விஷயத்தையே எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. அதுக்குள்ள அவங்க ஆத்தா கிட்ட போறீங்க. 1 by 1 ஆரம்பிக்கணும்டா. நான் மேல இருந்து கீழே வந்தேன். நடக்க வேண்டியதை பாப்பியா? அவளை காணும் நானே தவிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை நமக்கு முன்னாடி வந்திருந்தா வந்திருக்கலாம். அது பின்னாடி வர. காமாட்சி, உங்க உத்தரவால எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. உத்தரவு கொடுத்தது நான் இல்ல, அது அந்த ஆத்தாவோட கருணை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த ஊர் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாம நல்ல உத்தரவா கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு எதுக்குங்க? என் மேல அருள் வந்து உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னாலே அந்த ஆத்தா, அவளுக்கு சொல்லுங்க, அவ துணையா இருப்பா. எங்க அவ துணைக்கும் உங்க சிபாரிசு தேவைப்படுதுங்க. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அந்த ஆத்தா மனசு வைப்பா. வணக்கம். குட் மார்னிங். நமஸ்காரம். ஹலோ. கூட்டமா வந்திருக்குன்னு பாக்குறியா? அந்த பெட்டி எங்கிட்ட கொடுத்தா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். அதுக்கு தான் கொடுத்துடுறேன். வாங்கிக்கிறீங்களா? கொடுத்துருங்க தலைவா. பணத்தை கொடுத்துருங்கம்மா. சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துங்க சார். என் தங்கச்சியோட நாணயத்துல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு.
என்னடா இவன் ஜெயிச்சிட்டானேன்னு குழப்பமா இருக்கா? சந்தோஷமா இருக்கேன்பா. என்னால உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா எனக்கு தானே பெருமை. பித்தாளைக்கு தங்க முலாம் பூசிட்டா பித்தாளை தங்க ஆயிடாது கண்ணா. என்ன ஜெயிச்சிட்டோம்ங்கிற திமிரா? நியாயம் ஜெயிச்சிருச்சேங்கிற திமிரு. அந்த நியாயமே என் வீட்டு வாசப்படிய மிதிச்சிருச்சுன்னா நாளைக்கு தியேட்டர் ஏன் பக்கம். புரியல? 1000 தான் இருந்தாலும் லட்சுமி என் கூட பிறந்த தங்கச்சி, அதை மறந்துடாத. அந்த தங்கச்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நீ மறந்துட்ட, நான் மறக்கல. ஏடா கத்துற? இங்கதானே இருக்க. ஒரு ஸ்டைலுக்காக இப்படி கத்தி பார்த்தேன். சிவா சிவா சிவா. என்ன சொல்றா? பதட்டத்துல என்ன சொல்ல வந்தேங்கிறத மறந்துட்டேனே. ஞாபகம் வந்துருச்சு. சிவா, உன் கையில என்ன இருக்கு? விரல் இருக்கு. இது அந்த கையில என்ன இருக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆஹா, நீ என்ன பிடிச்சிருக்க, யார வச்சிருக்க அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விவரத்தோட தான் நான் வந்திருக்கேன். காமாட்சி இருக்காளே, காமாட்சி. காமாட்சி என்னாச்சு? ஒண்ணும் ஆகல. நீ ஏன் பதட்டப்படுற? நான் ஏன் பதட்டப்பட? எனக்கு என்ன? எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியை பத்தியா நான் சொல்ல போறேன். நான் சொல்றது நம்ம காமாட்சி. அடிங், நம்ம காமாட்சியா? உன் காமாட்சிப்பா. அவ சொன்னா என்ன சொன்னா? அவ மனசுக்குள்ள உன்னை பத்தி என்ன பத்தி என்னென்னமோ சொல்றதுக்கு நிறைய இருக்குதா. என்னடா சொல்ல நினைச்சா? அதெல்லாம் எப்படிப்பா என்கிட்ட சொல்லுவா? உன்கிட்ட தான் நேரடியா சொல்லணுமா? அதனால சிவாவை அவசியம் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊரு கொகை கோயில் பக்கம். நம்ம ஊர்ல எங்கடா கொகை கோயில்? இல்ல, மலை கோயில் பக்கம் வர சொல்லுன்னு சொல்லினான். நிச்சயமா? கைய நீட்டு. சத்தியமா சொன்னான். டே மச்சான், தேங்க்யூடா. நல்ல வேளை மாமான்னு சொல்லல. என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? நாங்க சொல்லிட்டோமே. இது இல்ல, எனக்கு அது இது பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம நாய்க்கு வச்சிருந்த புறையை எடுத்து இவன் தின்னுட்டான். அதான் இப்படி குலைக்கிறான். நீங்க அவசியம் அவனை பார்த்தே ஆகணுங்க. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க மலை கோயில் பக்கம் வந்தே ஆகணுங்க. மலை கோயில் பக்கம் நான் எதுக்குங்க வரணும்? சாமி கும்பிடுறதுக்கு. இது அவனுடைய எதிர்காலத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் உங்களை வர சொல்லுங்க. எதிர்காலத்தை பத்தி யாராவது ஜோசியர் கிட்ட கேட்க வேண்டியதானே? ஜோசியம் பண்ண வேலை தானங்க இது. குலாபி மச்சத்திருக்கிறீங்களோ? இல்ஃபதா கல்பின திறக்கலையா? பேசுறீங்க. அது நீங்க அவசியம் அவரை பார்க்கணுங்கிறத கொரியா பாஷையில நீங்க எந்த பேசுறீங்க. பாஷையில சொன்னாலும் நாங்க வர முடியாது. நீங்க அவனை போய் பார்க்கலைன்னா இந்த மரத்தை நான் முட்டியே செத்துருவேன். எங்களை குத்தி கொன்னுடுவாங்க. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு தட்ட முந்தானையில கேக்குறோம்மா. நான் அரளிவதை அரைக்கவா? நான் ஆழமான கிணத்துல குதிக்கவா? தன் கையில சிரமப்பட்டாவது தொங்கவா? ஒரு கோட்டை விஷம் பாட்டில குடிக்கவா? ஐயோ, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்ப என்ன, அவரை போய் நான் பார்க்கணும், அவ்வளவுதானே? பாண்டியனின் ராஜ்யத்தில் காய் பிடிக்கிறதுக்காக நல்லா வச்சுவேன். போயிட்டோம். சொல்லிட்டு பேச மாட்டேங்கிறாரு. நீங்க வந்து வர சொல்லிட்டு பேசாம இருக்காரு. வந்து நீங்க நாமளே பேசிடலாமா? டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என் கையத்தானே பிடிச்சிருக்கேன், இதுக்கு ஏன்டா பயப்படுறேன்? பொய் சொல்லிட்டுமேடா. டேய், ஒரு கல்யாணத்துக்காக 1000 பொய் வேணாலும் சொல்லலாம். நாம சொன்னது காதலுக்காக ஒரே ஒரு பொய். இது அதை விடுறா. இந்நேரம் அந்த காதலர்கள் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே பின்னி பிணைஞ்சு ஒன்னா இணைஞ்சி அப்படியே